எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இந்த கேட்டகரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 8th 10th டிகிரி பிஎட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது 8th 10th டிகிரி முடிச்சவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களோட நேம், உங்களோட ஜென்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து நீங்கள் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட் நேம் வந்து இதில் போடணும். அடுத்து வந்து நேஷனாலிட்டி என்ன, ரிலேஜன் என்ன, அடுத்து வந்து கம்யூனிட்டி என்ன, அந்த கம்யூனிட்டிக்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th பாஸ்னாக்கா அந்த பாஸ் பண்ண இயரை வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த டீட்டெயில்ஸ் போடணும். ஸோ அது இங்கே வந்து 8th நீங்கள் போட்டுடணும். ஸோ அதேமாதிரி 10th 10th அந்த பாஸ், அப்புறம் வந்து பர்சன்டேஜ், அப்புறம் வந்து இங்கே 10th நீங்கள் போடணும். ஸோ 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ யூஜினாக்கா நீங்கள் வந்து யூஜி எப்போ பாஸ் பண்ணீங்க, அதோட பர்சன்டேஜ் என்ன, யூஜியில் நீங்கள் வந்து பிஏவா இல்லை பிஎஸ்சியா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வேறு எதனா படிச்சிருக்கீங்க, அதாவது வந்து பிஜி படிச்சிருக்கீங்கன்னா இல்லை வந்து வேறு எதனா அதர் சர்டிஃபிகேட் எதனா வச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸையும் வந்து இங்கே என்ட்ரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர் இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த இயரை போடணும். ஸோ டீட்டெயில்ஸ் எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்ல எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் போடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுடலாம். ப்ரைவேட்ல எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் எம்டிஆவே விட்டுடலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இல்லை டைப் ரைட்டிங் இந்த மாதிரி எதனா முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் ரேஷன் கார்டில் வந்து என்ன ப்ரூஃப் இருக்கும் அந்த அட்ரஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்க அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ், உங்களோட டேட்டு, உங்களோட சைன் போட்டு கூட நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க அது எல்லாமே ஜெராக்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ண அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th முடிச்சுதான் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 10th முடிச்சிருந்தாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனும் நம்ம குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வச்சு இங்கே இருக்கிற நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலியமாவோ நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2024 ஈவினிங் 5:45 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த ஜாப் வந்து பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறையிலையும் கணித துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து மேல்நிலை பள்ளியில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபார்ம் மாடல் சேம் மாடலில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எதுவும் எடுக்காத உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு நீங்கள் உங்கள் கைப்பட எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே சேம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த அப்ளிகேஷன்ஸு. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து கைப்பட எழுதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகளுக்கு உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும். அதாவது வந்து இப்போ வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து என்ன வேகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5/7/2024 மாலை 5:45 நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்
இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து விதமான போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனோட நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.